பாண்டியன் ஸ்டோர் நியூ பிரமு பாண்டியன் நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ சக்திவேல் காரை நிப்பாட்டிட்டு, என்னடா வேணும்னே என் பையன் மேலே பழிய போட்டு என் பையனை ஜெயிலுக்கு அமுச்சிட்டீங்களான்றாங்க. ஒருத்தரையும் சும்மா விட மாட்டேன்டா, நான் யாருன்றதை கண்டிப்பாக உங்களுக்கு காமிப்பேன், உங்களுக்கு ஒரு சரியான படத்தை கற்றுக் கொடுக்குறேன்றாங்க. அப்படியா, சரி ஒரு சரியான படத்தை கற்றுக் கொடு, எங்களுக்கு என்ன போச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப திமிராக பேசிட்டு இருக்காங்க. என்ன ஓவராக பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு சக்திவேல் பாண்டியனை அடிக்க வராங்க. பாண்டியன் பார்த்தீங்கன்னா கையை பிடிக்கலான்னு போகிறதுக்குள்ளவே நமக்கு சம கதிர் வந்துட்டு கையை பிடிச்சிடுறாங்க. சக்திவேலுடைய கையை, என் அப்பா மேல கையை வச்சுங்க, கையை வெட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு நம்ம பாண்டியன் சக்திவேல் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, பையனை வளர்த்தா இந்த மாதிரியான ஒரு பையனை வளர்க்கணுன்றாங்க. என் பையனை பார்த்தீங்களா எந்த அளவுக்கு தங்கமா வளர்த்துருக்கன்றாங்க. இதுதான் என்னுடைய பையன்றாங்க. நீங்களும் உங்க பையனை வளர்த்துருக்கீங்களே, ரவுடித்தனம் பண்ணிட்டு திரியிற ஒரு பையனை பெற்றிருக்கீங்கன்ற மாதிரி அசிங்கப்படுத்துறாங்க. சக்திவேல் ரொம்ப அசிங்கப்பட்டு போவாங்க. அசிங்கப்படுத்திட்டு அப்புறமா அங்கிருந்து கூட்டிட்டு போவாங்க. அதுக்கப்புறமா இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போகும்போது அந்த இடத்துல வந்து இது மாதிரி ஆதார் கார்டு ப்ரூஃப்ஸ் எல்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லுவாங்க. சரி நாங்கள் அது எல்லாமே ரெடி பண்ணுறோன்ற மாதிரி சொல்லுவாங்க. கதிர்கிட்ட பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாமே இது பண்ணு, நீ ஆசைப்பட்ட மாதிரியான வேலையை நீ தைரியமாக செய், அப்பா அவங்க கூட நான் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி பாண்டியன் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்காங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கதிர்க்கு. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.